₹4,500 கோடி ஊழல் புரிந்ததாக மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் மீதான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மலேசிய அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திலிருந்து சுமார் ₹4,410 கோடி பிரதமர் நஜீப் ரசாக்கின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அட்டர்னி ஜெனரல் அப்துல் கனி பட்டேல் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் அலுவலகம், வங்கிகள் உள்ளிட்ட இடங்களில் இது தொடர்பாக சோதனை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், ஊழல் தடுப்பு ஆணையம், மலேசிய ரிசர்வ் வங்கி, காவல்துறை ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தம் மீதான ஊழல் குற்றச்சாட்டை பிரதமர் ரசாக் மறுத்துள்ளார். இந்த புகார்களுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது என்றும், அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த புகார் கூறப்பட்டுள்ளதாகவும், ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்ப்பதற்கு திட்டமிட்ட சதி நடக்கிறது என்றும் பிரதமர் நஜீப் ரசாக் தெரிவித்துள்ளார்.